என்ன கண்ணு கலங்குது? சொல்லுங்க, எதுக்கு வரணும்? பால் போடுங்க போங்க. பால் போடுங்களா? அப்புறம் பால்லாம் போட முடியாது. என்னாச்சு? என்னாச்சு? நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்தேன், இல்லாட்டினா நான் அந்த மேட்ச் விளையாண்டு இருக்கவே மாட்டேன். தாங்க பால் போடுற அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 மேட்ச் நல்லா தானே பண்ணீங்க. ஆமா, பாலை போடுங்க, முடிச்சு விடுங்க. இங்க பாருங்க, அங்க யார் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்கிட்ட பாலை கொடுத்து தப்பு 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 தப்பு. கோலி பாய் தானே நிக்கிறாரு. அப்புறம் போய் நான் அவருக்கு அகேன்ஸ்டா வேண்டாம். எங்க நீங்க தான் போடணும், போடுங்க. எங்க இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க சொன்னீங்கன்றனாலதான் நான் ஜெர்சியை போட்டு உள்ளே வந்தேன். இல்லாட்டினா நான் இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டேன். அங்கிட்ட அப்படியே ட்ரிப்பு போலான்னு யோசிச்சேன். வந்து பாலை கொடுக்குற அந்த சந்ததி எல்லாம் கிடையவே கிடையாது. முடிஞ்சா உங்க பேச்சு முடிஞ்சா? முடிஞ்சு. நீங்க நல்லா பண்ணீங்கன்னா இந்தியன் டீம்ல ஓடிஐ, டெஸ்ட், வேற என்ன இருக்கு, T20 எல்லாத்துலயும் வந்துடலாம். ஏ டீம், பி டீம் எல்லாத்துலயும் உங்களை சேர்த்து விட்டுருவோம். நான் எல்லாத்துலயும் நான் வர்றேன், ரைட்டு. ஆனா இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா பவர் போட முடியாது. ஆமா, அதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபியூச்சரை பத்தி யாருக்கு தெரியணுமோ, ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஃபியூச்சர் அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா இவனையும் ஏன் அப்படி குழப்புறான்?